ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஆல்கஹால்களின் ஆக்சிஜனேற்றம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு ஆல்கஹாலை ஆக்சடைஸ் பண்ணி என்ன நம்மளுக்கு ப்ராடக்ட் கிடைக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். நான் ரீட் பண்ணுறேன், கவனிங்க. ஆல்கஹால்களின் முக்கியமான ஒரு வேதிவினை அவைகள் கார்பனைல் சேர்மங்களாக ஆக்சிஜனேற்றம் அடைவது ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆல்கஹால்களின் முக்கியமான ஒரு வேதிவினை அவைகள் கார்பனைல் சேர்மங்களாக ஆக்சிஜனேற்றம் அடைவது ஆகும். அதாவது ஒரு அமிலம் கலந்த சோடியம் டைக்ரோமேட் ஆனது வழக்கமாக ஆக்சிஜனேற்றியாக பயன்படுத்தப்படுகிறது. அமிலம் கலந்த சோடியம் டைக்ரோமேட் அப்படிங்கிறது இப்போது 1 டிகிரி ஆல்கஹால் ஓரினிய ஆல்கஹால்கள் ஆக்சிஜனேற்றம் அடைந்து ஆல்டிகைடை தரும். இந்த வரிசை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதுவே மேலும் ஆக்சிஜனேற்றம் அடைந்து ஒரு கார்பாக்சிலிக் அமிலத்தை தருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ஆல்டிகைடுகள் கீட்டோன்கள் உருவாகும் நிலையிலேயே ஆக்சிஜனேற்ற வினையை நிறைவு செய்யணும் அப்படின்னா பிரிடினியம் குளோரோகுரோமேட் பிசிசி ஆனது ஆக்சிஜனேற்றியாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பிரிடினியம் குளோரோகுரோமேட் பிசிசி. இப்போ வாங்க ரியாக்ஷன் பார்க்கலாம். எத்தனால் CH3 CH2 பாண்ட் OH, அதெல்லாம் அமிலம் கலந்த சோடியம் டைக்ரோமேட் Na2Cr2O7 ஆக்சிஜனேற்றம் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? CH3 CHO. அதாவது இங்கே ஆக்சிஜனேஷன் அப்படின்னா என்ன தெரியும் அப்படின்னா ஆடிங் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் அப்புறம் என்னது ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். அப்போ இந்த H2 வெளியே போயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு ஆல்டிகேட் கிடச்சிருக்கு. அதை மறுபடியும் அமிலம் கலந்த Na2Cr2O7 சோடியம் டைக்ரோமேட்டோட ஆக்சடைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்கிது. CH3 COOH ஒரு ஆக்சிஜன் போய் ஆட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு CH3 பாண்ட் CH பாண்ட் CH3OH ப்ரொப்பன் 2 ஆல் நம்ம அமிலம் கலந்த சோடியம் டைக்ரோமேட்டோட ஆக்சடைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு என்ன ப்ராடக்ட் கிடச்சிருக்கு அப்படின்னா ஒரு கீட்டோன் ப்ராடக்ட் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. கீட்டோன் ப்ராடக்ட் கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னா CH3 பாண்ட் C டபுள் பாண்ட் O பாண்ட் CH3 அப்படின்னு. இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த H2 ரிமூவல் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு அதை மேலும் நம்ம அமிலம் கலந்து Na2Cr2O7 கூட ஆக்சடைஸ் பண்ணும்போது என்ன கிடச்சிருக்கு? CH3 பாண்ட் C டபுள் பாண்ட் O பாண்ட் OH. அதாவது நம்ம இங்கே என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு C கம்மியாக இருக்குது. அப்போ ஒரு கீட்டோனை நம்ம ஆக்சடைஸ் பண்ணும்போது ஒரு C ரிமூவல் ஆகிறது நம்மளுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லலாம். இப்போது இன்னொரு பாயிண்ட் அவங்க சொன்னாங்க. ஆல்டிகைடுகள் கீட்டோன்கள் உருவாகும் நிலையிலேயே ஆக்சிஜனேற்ற வினையை நிறைவு செய்ய பிரிடினியம் குளோரோகுரோமேட் ஆனது ஆக்சிஜனேற்றியாக பயன்படுத்தப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. ப்ரொப்பன் 1 ஆல் அதை பிசிசி பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ப்ரொப்பனல் கிடைக்குது. வழக்கமான வினைநிகழ் நிபந்தனைகளில் மூவினிய ஆல்கஹால்கள் ஆக்சிஜனேற்றம் அடைவதில்லை. 3 டிகிரி ஆல்கஹால்ஸ் ஆக்சடைஸ் ஆகிறதில்ல. பட் உயர் வெப்பநிலைகளில் வலிமையான ஆக்சிஜனேற்றிகள் சிபான் சி பிணைப்பினை பிளவுற செய்து கார்பாக்சிலிக் அமிலங்களின் கலவையினை தருகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ தான், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த C இங்கே வர வரிசை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். 1 டிகிரி ஆல்கஹால் ஆக்சிஜனேற்றம் அடைந்து ஒரு ஆல்டிகைடு உருவாகுது. அதுக்கப்புறம் அது ஒரு கார்பாக்சிலிக் அமிலமாக வருது. அது ஆல்டிகைடில் கீட்டோன் உருவாகும் நிலையிலே இருக்குன்னா நம்ம ஒரு பிசிசி, அதாவது பிரிடினியம் குளோரோகுரோமேட் அப்படிங்கிறத ஒரு ஆக்சடேஷன் ஏஜென்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம மேலே இருக்கிறத ரீட் பண்ணாவே நம்மளுக்கு புரிஞ்சிடும். உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.